வெல்கம் டு ஆத்மா. சாட்சியங்களும் தடயங்களும் இல்லாத குற்றங்களைப் போல்தான் கோபியின் குற்றங்களும். இருந்தவர்கள் சாட்சி சொல்ல வரவில்லை. உயிரோடு தப்பித்த மேகனாதான் கோபியை முச்சந்தையில் நிறுத்திவிட்டாள். தண்டனையிலிருந்து தப்பிக்க கோபி ஏதோ ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் பவானியின் ஆத்மா அவனை வேறொரு வழியில் நடத்தி கொண்டிருக்கிறாள். என்ன அந்த வழி? வாருங்கள் பார்க்கலாம். சரக்கு வேணுமா? ஐயோ ஐயோ, அவன் சொன்னானே, அவன் நீங்க சொன்ன அவன் செத்துட்டானே. அவன்கிட்ட போய் சரக்கு உள்ள போக திருப்பி வரலையே. உங்களுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. நான் இங்க பின்னாலதான் இருப்பேன். அவன் போட்டோவுக்கு மாலையா போட்டாச்சு. நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? ஐயோ, ஏன்டா இப்படி ஓடியார? சரகுங்கடா. கோபி, அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணுடா? அந்த பொண்ணு வந்துச்சுல. அந்த பொண்ணு அவன் செத்துட்டாடா. என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணடா, நீ தானடா பண்ண. இங்க தானடா அவன் இருக்கான். இங்கதான் இவன் இருக்கான். ஆனா அந்த பொண்ணை கொன்னதான் சொன்னான்ல, அது உண்மைடா. இவன் தாண்டா கொண்டு இருக்கான். என்னடா சொல்ற? அந்த பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணு போட்டோக்கு மாலை போட்டிருக்குடா. சரக்கு எடுத்துட்டு வழி உள்ள போச்சுடா. ரொம்ப நேரமா ஆளை காணடா. வீட்டுக்குள்ள போனா வீடு ஃபுல்லா தேடிட்டா, ஆளை காணோம்டா. அவன் போட்டோவுக்கு மாலை போட்டிருக்கிறா. அங்க அந்த பெரியவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. நான் எழுப்புனேன், அவர் எந்திரிக்க மாட்டாரா. அப்ப அந்த பொண்ணு செத்து போச்சா? என்னடா சொல்ற? முதல்ல இந்த வீட்டை விட்டு இந்த பங்களா விட்டே ஓடிடலாம்டா. போய் சொல்றா, போனா விட்டுருமா? ஏதோ தப்பே நடக்காதுன்னு சொன்ன. நல்லா தெரிஞ்சுக்க, இத்தனை நாள் கழிச்சு இவன் பண்ற தப்புக்கு இவனுக்கு தொடர்ந்து தண்டனை வருது. இவன் பண்ண கொலைக்கும் நம்ம 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லடா. இவன் கொலை பண்ணது இவன் கெஸ்ட் ஹவுஸ்ல பெரியவர் பேத்தின்னு சொன்னார்ல. இவனுக்கு பவானிக்கு என்னடா சம்பந்தம்? இவ ஏன்டா பேய இங்க சுத்துறா? நாம ஏன்டா இங்க வரணும்? சொல்றா. உன் கழுத்துல, இவன் கழுத்துல, என் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டிடுச்சுடா. எப்போ இழுக்குனே தெரியாது. இவன் பண்ண கொலைக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லடா. இப்போ உன் உயிரை நீ தாண்டா காப்பாத்திக்கணும். எத்தனை பொண்ணுங்களை சீரழிச்சிருக்கானோ, எத்தனை பொண்ணை தள்ளி விட்டான்னு கேளுடா. ஏன் நீ கேள? பக்கத்துல தானடா இருக்கான். என்னடா இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா? இவன் கேட்ட கேள்விக்கு எப்படா பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறியா? ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்த தப்பு பண்ணணும்டா. ஒரு தப்பை மறைக்கணும்னா நானும் மணியும் முதல்ல தடயத்தை கிளியர் பண்ணுவோம்டா. புரியுதா? அப்படிதான் பவானி சாவுக்கும். அவ சாவு தற்கொலைன்னு பேப்பரும் சொல்லிச்சு, அவ குடும்பமே நம்பிச்சு. அப்ப நீ பவானி மட்டும் கொல்ல, நிறைய பேர்த்த கொண்டிருக்க, அப்படிதானே? ஏய், என்னடா என்கிட்ட கேள்வி கேட்குறியா? நீ கூட்டிட்டு வந்த பொண்ணால் தான்டா இப்ப நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பவானி கேஸுக்கும் மத்த பொண்ணு கொலை கேஸுக்கும் உங்க 2 பேருக்கு சம்மதம் இல்லடா. சரியா? சொல்றத மட்டும் கேளுங்கடா. என் பேச்சை கேட்டுன எந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இல்லடா.
கேட்கலங்கிறதுனால தானே அவ செத்து போனா. ஆனா பேப்பர்ல மலையில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிட்டா அப்படிதானே வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. செத்ததுக்கு அப்புறம் எப்படி சூசைட் பண்ண முடியும்? டேய், பேப்பர்ல அப்படித்தானே போட்டாங்க. அட பாவி, செத்ததுல எவ்வளவு ஒருத்தி உன்னை கொல்லுவாடா. வந்துட்டாடா, அவதான் உன்னை கொல்ல போறா. டேய், இவனே நம்மளை கொண்டுருவான் போல. என்னடா இவன் பெரிய நசையா இருப்பான் போல. இவனால தான் அட்ரஸ் தொலைச்சிட்டு நிக்கிறோம். அதை புரிஞ்சுக்காம நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ சட்டத்துக்கு முன்னாடி தப்பிச்சிட்ட, ஆனா பவானி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மனுஷ உடம்பா இருந்தா நீயே சூசைட் பாட்ல கொண்டு போய் தள்ளி விட்டுறலாம். ஆனா அவ ஆவியா இருக்கா. ஆனா உன்னை அவ எங்க இருந்தாலும் தேடி வருவா. தப்பிக்கவே முடியாது. செத்து போன பணத்தை எங்க இருந்துடா தள்ளி விடுவ? அந்த பொண்ணை பார்த்தா என் கை காலம் நடுங்குதுடா. அவளை என்ன பண்ண போற? இப்ப நம்ம வெளிநாடு போறதுக்கு விசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்ப தேவையில்லை. அங்கேயும் வந்தா என்னடா பண்ணுவ? அதாண்டா பயமா இருக்கு. நான் ஒன்னும் நோண்டி நொங்கெடுக்கலடா. நீ பண்ண தப்புக்கு நான் பதில் கேட்டுட்டு இருக்கேன்டா. என் பிரச்சனை உன் பிரச்சனை நான் சொல்ல வரல. இது நம்ம பிரச்சனைடா. உனக்காக சாகிறதுக்கு நான் இருக்கிறேன்டா. நான் சரண்டர் ஆகிறேன். உங்களுக்கும் பவானி கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் கோபி என்னோட ஃப்ரெண்டு, பெரிய பணக்காரன்டா இவன். இவங்க அப்பாட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக தான், இவங்க அப்பாவோட அரசியல் செல்வாக்கை கெடுக்கிறதுக்காக தான் யாரோ முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணை தூண்டி விட்டுருக்காங்கன்னு நான் போய் சொல்லுவேன்டா. உங்களுக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை கிடைச்சிடும். நான் மட்டும் சிக்கிறேன், உங்களுக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை கிடைச்சிடும்டா. என்ன சொல்ற? டேய், நீ தாண்டா என் உண்மையான நண்பன். இவன் சொல்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. ஏன்டா? ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னா கேளுடா. இப்ப நீ நோடாதடா. அதான் ஏன் சொல்லு. இல்லடா, அவளை அடிக்கடி வர வைக்கிறதுக்கு நானும் அவளும் படுத்து இந்த வீடியோவை அனுப்பி தாண்டா அவளை வர வச்சேன். 10-15 வீடியோ அவகிட்ட இருக்குடா. ஆதாரம் அதுதான்டா பேசும். அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவன் சொன்னாலும் அந்த வீடியோ பேசும்டா. பாவி. போங்கடா, போய் மணிக்கு ஃபோன் போடுங்கடா. விளக்கு என்ன மூளையை யூஸ் பண்ண மாட்டியா நீ? பெருசு தாண்டா சொல்லிச்சு, இங்க டவர் கிடைக்கான்னு சொல்லிச்சுலடா. கணேஷ் போடா, போய் ஃபோன் பண்றா. எப்படியாவது நான் வர சொல்றா மணிய. அவனை கான்டாக்ட் பண்றா. வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்டு சொல்றா. இல்லைன்னா எங்க இருக்கானாவது கேளுடா. சரியா? விளக்கமா நீ வந்து சொல்ல. போடா, எப்படியாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றா. தயவு செஞ்சு நீ போடா. ஏய், அவனே சொல்றான் இல்லடா, நீ போடா. போடா, சீக்கிரம் போய் ஃபோன் பண்றா. அவனை எப்படியாவது வர சொல்றா. ஐயோ, அவனுக்கு ஒரு போனை போட்டு பாப்போம். என்ன நெட்வொர்க்கு கிடைக்கல. போகுதுடா, கால் போகுதுடா. டேய், எடுத்துட்டான்டா. டேய், எடுத்துட்டான்டா. டேய், நான் கணேஷ் பேசுறேன்டா. அதான் தெரியுதே, சொல்லு. டேய், எங்கடா இருக்க? பஸ்ல வந்துட்டு இருக்கேன்டா. என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. மதியமே வரேன்னு சொன்னியேடா. டேய், ஒவ்வொருத்தங்களையும் மண்ணை தூவிட்டு வர வேணாம். நீங்க கார்ல சொகுசா போயிட்டீங்க, நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன்டா. டிவி நியூஸ்ல பேப்பர்ல நம்ம 4 பேர் போட்டோவை போட்டு நார் அடிக்கிறாங்கடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, என்னமோ தெரியாத மாதிரி புதுசா கேக்குற. பாக்குறவன் கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு வர்றது சாதாரண விஷயமா? கெட்டப்ப மாத்தி மாத்தி ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கேன்டா. டேய், நான் இப்போ ஒரு ஐடியா சொல்ற, அதை செய்வியாடா? கண்ணத்துல ஒரு மச்சம் வச்சுக்கோடா. அப்படியே கண்ணாடி முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், யார் இந்த பேரழகன்னு கேப்படா. டேய், என்னடா? என்ன நக்கலா? டேய், நம்ம வாழ்க்கை இப்ப நக்கலா தாண்டா போயிட்டு இருக்கு. வேற மாதிரி போயிட்டு இருக்குடா இங்க. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ. அடா பாவிகளா,
ஐயோ வயசு வரா மாதிரி இருக்கே. ஐயோ ஃபோன் பண்ண போனவனாரும் அழக்கானமே. இவன் வேற டொப்பு டொப்புன்னு போய் கதவை சாத்திக்கிறான். என்ன பண்றதுனே தெரியலையே. இப்ப மட்டும் ஒரு ஃபுல்லு கிடைச்சா அப்படியே ஃபுல்லா சாப்பிடுவேன். சார், சரக்கு கேட்டீங்க, இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. இங்க வச்சிரவா? என்ன சார், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கம்முன்னு இருக்கீங்க. ஆமா, இந்த ராத்திரி உங்க ஃப்ரெண்டு மரத்துக்கடியில என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரை காணோம். ஒருத்தன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பஸ்ல வந்துகிட்டு இருக்கான், ஒருத்தன் உள்ள இருக்கான். பஸ்ல வரான்ல, அவன் வந்துட்டா ஃபோன் பண்றவன்ட்ட சொல்லுவான். அவன் அவன் உள்ள இருக்கிறவன்ட்ட சொல்லுவான். அவன் என்கிட்ட வந்து சொல்லுவான். நாங்களாம் இங்கதான் இருப்போமா? நீங்க நல்லா பேசுறீங்க. ஐ லைக் இட். இந்தாங்க என்னோட gift. என்ன லவ் மட்டும் பண்றேன்னு சொல்லிடாதம்மா. ஏன், ஏற்கனவே லவ் பண்றீங்களா? பொண்ணு யாரு, எப்படி இருப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்கள பிடிச்சிருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருமா, நான் எதுவுமே பண்ணலமா. சற்று நேரத்திற்கு முன் ராம் மதுவை தேடிச் செல்கிறார். வீட்டில் தொலைந்த பவானி மதுவோடு ராமை தேடி வருகிறாள். பரிசாக ஒரு பிரேஸ்லெட்டை அவனுக்கு கொடுக்கிறாள். பவானி யாரும் அறியாத ஒரு விளையாட்டை அரங்கேற்றி விட்டாள். அவள் விளையாட நினைக்கும் விளையாட்டின் வினை தொடருமா? கோபிக்கு பவானியின் செய்கைகள் ராம் மூலமாக தெரிய வருகிறது. அவளது முதல் தடயத்தை கொடுக்கிறாள். ராம் மூலமாக கோபிக்கு கிடைக்கிறது. தன்னை மலையிலிருந்து தள்ளிய போது காணாமல் போன அந்த பிரேஸ்லெட் பவானி ராமிடம் ஒப்படைக்கிறாள். தனக்காகத்தான் சமிக்ஞை செய்கிறாள் என்பதை கோபியால் உணர முடியவில்லை. நேற்றுதான் அந்த பயங்கர சம்பவமும் நடந்திருக்கிறது. ஆனால் கோபிக்கும் ராமுக்கும் உள்ளூர பயம் தொற்றிக்கொண்டு விட்டது. இந்த பயம் எதுவரை தொடரும்? வாருங்கள் பார்க்கலாம். என்னடாச்சு, தனியா புலம்பிட்டு இருக்க? இல்ல மச்சான், நான் சரக்கு வாங்க போனேனா, அந்த போட்டோவை பார்த்தனா, அதை உன்கிட்ட சொன்னா, அப்புறம் நான் வந்துட்டேனா. ஆமா சொன்ன. என்னடா கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? இப்போ வந்து சரக்கு கேட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்றாடா. அவன் பாட்டில வேற அவங்க வச்சுட்டு போறான் மச்சான். எங்கடா சரக்கு பாட்டிலு? அங்க வேற வச்சுட்டு போனா. அதுக்குள்ள எங்கடா போச்சு? அவன் என்கிட்ட விளையாடுறாடா. நல்லா பேசுறடா. எனக்கு பிரசன்டேஷன்லாம் வேற கொடுத்துருக்காடா மச்சான். இது அப்புறம் உன் கையில வந்துச்சு? கதை மாதிரி சொல்லவா? நீ பிரேஸ்லெட் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. அதான்டா, பிரசன்டேஷன் வந்து கொடுத்தாடா மச்சான். டேய், இது என்னோடதுடா. உன் கைக்கு எப்படா வந்துச்சு? ஒன்னது அப்புறம் அவ கைக்கு போச்சு. எனக்கு மண்டையை வடிச்சிட போல. டேய், பவானி செத்தப்ப இது காணாம போச்சுடா. அதான்டா இது. டேய், நீ மாஸ்டர் பிளான்ல பெரிய ஆள்னா அவ அதை விட பெரிய ஆளா இருக்காடா.
மாட்டிக்கிட்டடா நீ. டேய் எதுக்குடா சிரிக்கிற? நான் அவகிட்ட சொல்லிட்டேன், உன் சம்பவத்துக்கும் எனக்கும் இத வெளியில் நிக்கிறானே அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பவானி என்ன ஒண்ணும் செய்ய மாட்டா. நீ இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தில்ல, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அப்ப இங்க யாருமே இல்லை, நான் தான் அவன் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். சரியான முட்டாள்டா நீ. என்ன செய்யடா? போன் பண்றதுக்கு இம்புட்டு நேரமா அவனுக்கு? ஒருவேளை அவனை போட்டு தள்ளிட்டு இங்க வந்திருப்பாளோ? ஐயோ, நீ வரும்போது கரெக்டா மறைடா. வாடா போய் பாப்பா வா. டேய் நில்றா. டேய் யாரோ கதவை தட்டுறாங்கடா. மச்சான் போடா. கணேசாவை போட்டு தள்ளிட்டாடா. இப்ப நம்ம 2 பேருக்கு குறி வச்சுட்டாடா. நான் போனேன்னு வச்சுக்கோ, என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவா. நீ போய் தரடா. என்னடா பண்ணிடுவா அவ? அவ்வளவு நானும் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ. மச்சான் யாரா? ஏய் ஒண்ணு இல்லடா, வாடா. டேய் யாரா? மாட்டியாதடா. வேறடா பாத்துக்கலாம்டா, வாடா. டேய் டேய் இல்லடா. டேய் தவறு செய்தவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனை ஒன்றே ஒன்றுதான், அது தனிமை. கூட்டத்தோடு கூட்டமாக வாழ பழகியவர்களுக்கு தனிமை ஒரு கொடூரம். அதுபோலத்தான் அமானுஷ்யங்கள் நிறைந்த இடத்தில் தனித்து விடப்பட்டால் ஒவ்வொரு நொடியும் மரண பயம்தான். அந்த நிலையில்தான் இப்போது மணியும் கோபியும் இருக்கிறார்கள். இந்த மரண பயம் எதுவரை? போன் செய்ய போன கணேஷ் இரவில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். பவானி அவனை பழிவாங்கிவிட்டாள். விடிந்த பின் பார்க்கலாம் என்றிருக்கும் இருவருக்கும் பயம் தொற்றிக் கொண்டு விட்டது. பயத்தில் இருக்கும் இருவருக்கும் கதவு தட்டும் சத்தம் மேலும் பீதியை எழுப்பியது. யாராவது வந்து அழைத்துச் செல்லும் வரை பவானியிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். கோபியின் பீதிக்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம் வாருங்கள். டேய் கதவை திறங்கடா. கதவை திறக்க ஏன்டா இவ்வளவு லேட்டு? பா, போலீஸ் கண்ணில் நான் மண்ணத்து விட்டு எஸ்கேப் ஆகப்பட்ட பாடு இருக்கே அப்பா. ஆமா, நம்ம கணேசங்கடா? நேத்து என்ன ஃபுல் மப்பா படுத்துட்டு இருக்கானா? டேய் என்னடா இவ்வளவு கேட்கறேன் பதில் சொல்லாம இருக்க? நேத்து சரக்கு அடிக்கும் போது எது பிரச்சனையா உங்களுக்கும் அவனுக்கும்? ஏய் என்னடா பேசாம இருக்க? கேட்டே இருக்கலடா, சொல்றா. பயந்து பயந்து சாகிறத விட மொத்தமா போய் சேர்ந்துடான்னு போய் சேர்ந்துடாடா. டேய் கதவுறியா என்கிட்ட? நேத்து நைட்டு கூட என்கிட்ட பேசினான்டா. டேய் சொல்லுங்களேடா, என்னதான்டா ஆச்சு? டேய் இப்ப அவன் எங்க தான்டா இருக்கான்? டேய் ஆமா இது உன் பிரேஸ்லெட். ஆமல்ல, சூசைட் பாயிண்ட்ல பவானி தான் செத்தான்னு நம்ப வைக்கிறதுக்கு வேற ஒரு பொண்ணோட பாடியில இந்த பிரேஸ்லெட்டை மாட்டணுமே, அந்த பிரேஸ்லெட் தானே கோபி இது? எப்பறம் உன் கையில வந்தது இது? ஏய் சுத்திச்சா போலீஸ் மாட்டணும். ஏய் சொல்லுங்களேன்டா, நான் கேட்கறேன், வாய் தந்து சொல்லுங்களேன்டா, இந்த பிரேஸ்லெட் எப்படி உன் கைக்கு வந்தது? பவானி கொடுத்தாடா. ஏய் என்னடா சொல்ற? பவானியா கொடுத்தா? டேய் நீ அவளை பாத்தியா?
எப்படா பார்த்த? அவதான் செத்துட்டால, நாம தான்டா தள்ளி விட்டோம். அப்புறம் எப்பறம் அவ வருவா? வந்துட்டாடா, இங்கதான் இருக்கா அவ. இதை என்ன நம்ப சொல்றியா நீ? போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்கு. அவனை மாட்டணும், என்கவுண்டர் தான். ஒவ்வொரு நாளும் போலீஸ் நம்ம எப்ப மாட்டுவோன்னு தேடிட்டு இருக்கானுங்க. 10ஆவதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நியூஸ் வருது. 25 பொண்ணுங்க நம்ம ரேப் பண்ண மாதிரியும், அடுத்த நாள் என்ன தெரியுமா நியூஸ் வருது? 4 பொண்ணுங்க ஸ்டேஷனுக்கு வந்து நமக்கு எதிராக அப்ரூவல் ஆயிருக்காங்களாம். நம்ம போட்டோவை போட்டு நார் அடிக்கிறாங்க மச்சான். என்னடா செய்ய சொல்ற? ஆனா உசாரா அவங்க சைடு சேஃபா இருக்கானுங்க. அவங்க பேரு ஊர் எதுவுமே இல்ல, வேற. நம்ம தான் இப்ப மாட்டிட்டு முழிக்கிறோம். எனக்கு சாவுக்குலாம் பயம் இல்லடா. டேய், ஊர் என்ன பேசுறாங்க தெரியுமா? உங்க அப்பா உனக்கு கொல்லி வைப்பானா, இல்ல நீ உங்க அப்பனுக்கு கொல்லி வைப்பியான்னு. என்னடா நடக்குது இங்க? நாளைக்கு பாஸ்போர்ட் வரும்னு பெருமாள் என்ன சொல்லியிருக்காருல்ல. என்னது? பாஸ்போர்ட் வந்துருமா? 4 பாஸ்போர்ட் வந்துருமா? நம்ம 3 பேர் தானே இருக்கோம். அப்ப கணேஷ் எங்கடா போனா? டேய், எனக்கு தெரிஞ்சு அவன் செத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் மச்சான். நீ தான் தொங்குறான்னு கதை விடுற. டேய், அவன் போலடா, செத்துட்டான்டா. நேத்து நைட் இந்த மரத்துல தானே தொங்கிட்டு இருந்தா. எங்க வா பாப்போம், வா. மணிராஜ் வந்துவிட்டான். அவனை பார்த்தவுடன் நாட்டு நடப்புகள் இருவரின் கவனத்திற்கும் வந்துவிட்டது. இனி இந்த ஊருக்குள் தலை காட்ட முடியாது, இந்த பங்களாவிலும் இருக்க முடியாது. ஏன் என்ற காரணம் கோபிக்கும் ராமுக்கும் மட்டுமே தெரியும். பவானியின் கதையை சொல்லாமல் கணேஷ் இறந்ததை பற்றி மட்டும் மணிராஜிடம் சொல்கிறார்கள். பவானியால் தான் கணேஷ் இறந்தான் என்பது மணிராஜுக்கு தெரிந்தால் அவனது நிலைமை இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். பவானி ஆத்மாவின் காத்திருப்பு யாருக்காக? நாமும் காத்திருப்போம் நாளை வரை.